ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி மட்டன் மசாலா நூடுல்ஸ் பண்ண போகிறோம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு டவரால் தண்ணி வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை அளவுக்கு தண்ணி வச்சு அது கொதித்த உடனே கொஞ்சம் உப்பும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ அதில் ஒரு 600 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துருக்கோம். கவுசன்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு ஆஃப் ஆயில் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம மட்டனோட சேர்த்து பண்ணுறதுனால அந்த அளவு இருந்தால் தான் அதோட சேர்ந்து வேகையில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கிள்னோம்னா இந்த மாதிரி கட் ஆகணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி நார்மல் வாட்டர் அது மேலே நிறையா ஊற்றி நல்லா குலுக்கிட்டு தண்ணியை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஆற வச்சிட்டோம். இப்போ ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். சோம்பு கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம். இது கொஞ்சம் நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்த உடனே தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். இப்போ இது கூட மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நீல வாக்கில் ஒரு 150 கிராம் அளவு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம்னா 1, சின்ன சைஸ்னால் ஒரு 2 வெங்காயம் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ இந்த ஓரளவுக்கு செவந்து வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது கூடயே ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 2 ஸ்பூன் அளவு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி தான். இதுக்கு தக்காளி போடாமையும் செய்யலாம், போட்டால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நான். 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ நூடுல்ஸ்க்கு ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு போட்டிருக்கேன். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காண்டி நூடுல்ஸ்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நம்ம இது செய்யலையும் கவனமாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். இப்போ இது தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது கூடவே தனி மிளகாய்த்தூள் ஒரு 2.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் பத்தலைன்னா நம்ம திருப்பி கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். 2.5 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது கூட மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தூள் இதுக்கு அதிகம் சேர்க்க தேவையில்லை. 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்தாலே போதும் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு. இப்போ கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது சோம்பு, ஜீரகம், கசகசா 1 ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். 1 பங்கு ஜீரகம்னா 3/4 பங்கு சோம்பு, 1/4 பங்கு கசகசா, கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்ச பவுட்ரு வீட்டிலையே. இது இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கிறலாம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கசகசாலாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ அந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் அது வறுத்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த உடனேயே நம்ம மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது கூட மட்டனை நம்ம சேர்த்துக்கிறலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை அது கூட சேர்த்துக்கிறலாம். மட்டனும் சேர்க்கலாம், சிக்கனும் சேர்க்கலாம். ஆல்ரெடி நான் சிக்கனும் போட்டிருக்கேன். முட்டை, நூடுல்ஸ் ஐட்டம் நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ மட்டனை சேர்த்தாச்சு. இது நல்லா அந்த மசாலா எண்ணெயோடு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கணும். நல்லா இளம் ஆட்டுக்கறியாக பார்த்து வாங்கிக்கிறோம். நூடுல்ஸ்க்கு செய்யல கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அது நல்லா வெந்து வரையில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போயே ஒரு பாதி அளவு நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டோன்னா அதோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கறி வேகிற அளவுக்கு இந்த மாதிரி மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தண்ணி சேர்த்துக்கிறணும். கறி கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா எண்ணெயிலே வெந்திருக்கு ஆல்ரெடி. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது வெந்த உடனே பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணி வற்றிருச்சு. கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு. இந்த அளவு பார்த்துக்கிறணும். கறியில் பாதி அளவுக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை
அந்த மட்டன் கிரேவியோடு சேர்த்துக்கிறணும். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. நூடுல்ஸ் போட்டு நம்ம பிரட்டினோம்னா அது ஈக்குவலாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கிறணும். இப்போ நூடுல்ஸையும் சேர்த்தாச்சு. நல்லா இப்போ மட்டனோட சேர்த்து மசாலாக்களோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நம்ம ஆஃப் ஆயில் வெந்திருக்கிறதுனால களி மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இப்போ இது கூட நறுக்கிய கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கோம். கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னாலே அந்த நூடுல்ஸும் பாதி அளவு நல்லாவே வெந்துடும். எல்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நம்மளோட சுவையான டேஸ்டியான மட்டன் நூடுல்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.